இன்றைய தியானம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அப்போஸ்தலர் 3:16. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தில் ஜெப வேளை ஆகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. போகும்பொழுது பிரியமானவர்களே, அந்த ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வாசல்லையே தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை அங்கே சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் அவன் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அந்த அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்களாம். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவும் யோவானும் அவங்க கிட்ட வராங்க. அவன் அவங்கள பார்க்குறான். உடனே அவன் அவங்க கிட்ட பிச்சை கேட்குறான். 4ஆம் வசனத்துலேருந்து பாருங்கள் பிரியமானவர்களே. பேதுரு யோவானும் அவனை உற்று பார்க்குறாங்க. எங்களை நோக்கி பார் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களை உற்று நோக்கி பார் அப்படின்னு. அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் என்று நம்ம வாசிக்கிறோம். 6ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு சொல்கிறாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்? என்கிட்ட பொன்னோ வெள்ளியோ கிடையாது. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது என்று பார்க்கிறோம். அவன் குதித்து எழுந்தான், நின்று நடந்தான், நடந்து குதித்தான், தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான் பார்க்குறோம். தொடர்ந்து நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசிங்கன்னு சொன்னால் அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள்லாம் பார்த்து, இவன் தினந்தோறும் தேவாலய வாசலண்டையில் உட்காந்து பிச்சை கேட்டுட்டு இருந்தவன் தானே. சம்பவித்ததை குறித்து மிகவும் அவங்க ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்று 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவங்க கிட்ட ஓடி வராங்க. ஜனங்க எல்லாம் ஓடி வராங்க. பேதுரு உடனே என்ன செய்கிறார் பாருங்க. ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தினாலாவது எங்கள் சுய பக்தினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்குறது என்ன? எங்கள் சுய சக்தி 0, எங்கள் சுய பக்தி 0. நாங்கள் நடக்க பண்ணலை. அப்போ யார் பண்ணது? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை இவனில் மகிமைப்படுத்தினார். அவரை, அதாவது இயேசு கிறிஸ்துவை நீங்க என்ன பண்ணீங்க? ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்தான். ஆனா நீங்களோ பிலாத்துக்கு முன்பாக இயேசுவை மறுதலிச்சிங்க. போல்டா பிரசங்கம் பண்றார். 14ஆம் வசனம். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்தீர்கள். கொலை பாதகனை உங்களுக்காக, அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை விடுதலையாக்கக்கூடிய அந்த பரபாசை நீங்கள் விடுதலை ஆக்கிட்டு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொலை பாதகனாக நியமிச்சிட்டீங்க. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினால், யாரை? இயேசு கிறிஸ்துவை. அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே, இயேசுவின் நாமமே நீங்கள்லாம் இப்போ பார்த்து அறிந்திருக்கிற இந்த சப்பானியை பலப்படுத்தினது. இயேசுவால் மாத்திரமே இவன் எழும்பியிருக்கிறான், இவன் நடக்கிறான், இவன் குதிக்கிறான். அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சப்பானிக்குள்ள சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்று சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு என்கிற நாமத்தை பற்றும் விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானால் அந்த நாமமே நமக்குள்ளே சர்வாங்க சுகத்தை கொடுக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் எழுந்து நட அப்படின்னு சொல்லி பேதுரு யோவானை சொன்ன உடனே அவன் எழுந்தான், நடந்தான்.
அப்படி கர்த்தர் நமக்குள்ளும் அந்த விசுவாசத்தை கண்டு அற்புதத்தை வெளிப்படுத்தும்படிக்கு இன்னைக்கு நாம ஜெபிக்க போகிறோம். தயவு செய்து இருக்கிற இடத்துல கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, இயேசு என்கிற நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமமே ஆண்டவரே எங்களை ஆண்டவரே இப்பொழுதும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 3:16 படி இயேசுவினால் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து எங்களுக்குள் கொடுத்த விசுவாசத்தினால் ஆண்டவரே இந்த நாளிலே அந்த சப்பானிக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது என்று நாங்கள் வாசித்தோமே. யார் யார் இன்னமும் ஆவியில, ஆத்மாவில், சரீரத்தில் சப்பானியா இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் எழும்பி நடக்க வைப்பீராக, விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாற்றுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.